வணக்கம், நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரை இந்த தமிழ் புத்தாண்டு யார் யாருக்கு என்னென்ன மாதிரி அபரிவிதமான நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம நேரத்தை வீணடிக்காம சட்டுன்னு பாருங்க, உள்ள ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னா, சனி பகவான் அஷ்டமத்து சனியா வந்திருக்காரு. சனி பகவான் அஷ்டமத்து சனியா இருக்கிறதுனால நிறைய சிம்மராசி அன்பர்கள் ரொம்ப பயப்படுறீங்க. பயப்படாதீங்க. எந்தெந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவா அஷ்டமத்து சனி இருக்கும்போது நம்ம கையிருப்பு 10,000 ரூபாய் இருந்தாலும் சரி, 10 லட்சம் ரூபாய் இருந்தாலும் சரி, அதை எப்படியாவது பிடுங்கிறதுக்கு சனி பகவான் நிறைய வித்தைகளை கையாளுவாரு. நம்ம எப்படியாவது அதுக்கும் மேல பல வித்தைகளை கையாண்டு அவர்கிட்ட கொடுக்காம இருக்கிறதுக்கு நம்ம முயற்சிக்கணும். அவரு விடாகண்டனா இருப்பாரு, நம்ம கொடாகண்டனா இருந்து அந்த காசை கொடுக்கக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, நம்ம குடும்பத்துல சில பல காம்ப்ளிகேஷன், சில பல குட்டி குட்டி பஞ்சாயத்துக்களை உருவாக்க அவர் ட்ரை பண்ணுவாரு. அந்த பஞ்சாயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் உருவாக்குறாரு அப்படின்னா நம்ம அப்படியே கழிச்சு கொடுத்துடணும். அந்த மாதிரி ரொம்ப புத்திசாலித்தனமாக நம்ம யூஸ் பண்ணோம். லாபகுரு அந்த வேலையை செய்வார். பட் பியாண்ட் தட் நம்ம அதில் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணாவது, தொழில் செய்கிற இடத்துல சில பல குழப்பங்களை ஏற்படுத்த பார்ப்பாரு. நம்ம வாயை திறந்தாதானே வம்புல மாட்டிப்போம். வாயே திறக்கிறது இல்லை, அமைதியாக இருக்கும் அப்படின்னா வம்புலையே மாட்டப்பாட்டோம், வம்புலே மாட்ட மாட்டோம். ஸோ சனி பகவான் இங்கே ஏமாந்து போயிடுவார். இந்த விஷயத்துல உஷாரா இருங்க. அதுக்கப்புறம் நாலாவது விஷயம் பாருங்க, நம்ம சரௌண்டிங்ஸ் நம்மளோட நெய்பர்ஸ் கிட்ட நம்மளை எப்படியாவது அசிங்கப்படுத்த பார்ப்பார். நோ, உங்களால் அது சான்ஸே இல்லை, முடியவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, நெய்பர்ஸ் கிட்ட பெருசாக ஒட்டுறதும் இல்லை, உறவாடுறதும் இல்லை. இதை அதாவது சனி பகவானால முடியவே கூடாது. நம்ம போய் ஒட்டி உறவாடினா தானே கெடுக்க பார்ப்பாரு. ஒட்டுற வேலையும் வேணாம், உறவாடுற வேலையும் வேண்டாம், பிச்சுக்கிற வேலையும் வேண்டாம். இது பார்த்துக்கோங்க. அஞ்சாவது, ஆரோக்கியத்தில் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்த பார்ப்பாரு. நான் டைமுக்கு சாப்பிட்றேன், நல்ல சுவாமி கும்பிடுறேன், ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கிறேன், அதே மாதிரி பாருங்கள் நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுக்கிறேன். அப்போ சனி பகவானால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அஞ்சும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு அர்த்தம். சிம்பிள். அதுக்கும் மேலே இந்த புத்திசாலித்தனத்தெல்லாம் குரு கொடுத்துருவார். ஏன்னா குரு லாபகுருவாக வர்றார். லாபகுருவாக இருக்கிறதுனால நம்ம சிம்மராசி அன்பர்கள் அஷ்டமத்து சனிலையும் ஒரு வருஷம் அஷ்டமத்து சனி நானே முன்னமே ரொம்ப டாக்டிக்ஸாக ரொம்ப டேக்ட்ஃபுல்லாக என்னோட சிச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறேன். பியாண்ட் தட் குரு பகவான் லாபகுருவாக இருக்கிறதுனால குரு பகவான் நம்மளுக்கு நிறைய லாபங்களை செய்வார், லாபங்களை கொடுப்பாரு. நம்ம செய்யக்கூடிய தொழிலில் ஒரு அபரிமிதமான லாபம் அப்படின்ற குரு பகவான் ஏற்படுத்துவார் அப்படின்றதுல கொஞ்சம் கூட நம்மளுக்கு சந்தேகம் வேண்டாம். அதுக்கும் மேலே குருனோட பார்வை 3, 5, 7, அதாவது லாப குருவாக இருந்து இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்குறாரு. தம்பி தங்கச்சினால ஆதாயம், ஒரு முன்னேற்றம், ஒரு சப்போர்ட் அப்படின்னு கிடைக்கும். பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. நம்ம பிள்ளைங்களால் பார்த்தீங்கன்னா அங்கே அஷ்டமத்து சனியாக இருந்து அவர் 5ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 2, 5, 10. அப்போ பிள்ளைங்க ரீதியாக பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் மனஸ்தாபங்களையும் மனசஞ்சங்களையும் சனி பகவான் ஏற்படுத்துவார். குரு பகவான் அது அப்படியே பாருங்க, அப்படியே புகையாக கிளம்பும், அப்படியே அடங்கிடும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பஞ்சாயத்து குட்டி குட்டியாக அங்கங்கே தலை தூக்கும், அங்கங்கே தட்டி அடக்கிடுவார் குரு பகவான். அப்போ பிள்ளைங்க ரீதியாக பெரிய அசிங்கம் அவமானம் அப்படின்றது வராமல் குரு பகவான் காப்பாற்றுவார். கவலைப்பட வேண்டாம். அதுக்கும் மேலே லாப குருவாக இருந்து இவர் கலத்திர ஸ்தானத்தை பார்க்குறார். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ், ஒரு மனஸ்தாபம், மனமுட்டங்கள், மனசஞ்சலங்கள் இதெல்லாம் இருக்குன்னா ஓவர் ரைட் பண்ணிடுவார் குரு பகவான். இதெல்லாமே ப்ளஸ்ஸுங்க, கவலையே படாதீங்க. அஷ்டமத்து சனியை நினச்சி இந்த புத்தாண்டில் பெருசாக யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் ஜாக்கிரதையாக இருங்க, நான் சொன்ன 5 விஷயத்தில். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பாருங்கள், ராகு பகவான் 7ஆம் பாவம். 7ஆம் பாவத்தில் ராகு இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வருமே, வேற்று ஒரு மனிதரோட தலையீடு அப்படின்றது வருமே. நம்ம சிம்மம் ஜென்னாக இருந்தால் லேடினோட தலையீடு வருமே, சிம்மம் லேடியாக இருந்தால் ஜென்னோட தலையீடு வருமே. இந்த மாதிரிலாம் யோசிப்பீங்க. பட் பியாண்ட் தட் இந்த 7ஆம் பாவத்தில் ராகு இருந்தாலும் அதுக்கு மேலே குருனோட பார்வை அப்படின்றதுக்கு இது குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. குருனோட பார்வை இருக்கிறதுனால இது ஓவர் கம் ஆகிடும், பெருசாக கவலைப்பட வேண்டாம். அதுக்கடுத்து கேத்து 1ஆம் பாவம், ஜென்ம கேத்து அப்படின்போது பொதுவாகவே சுய ஜாதகத்தில் ஜென்ம கேத்து இருக்குது அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஜென்ம கேத்து இருந்தால் பாதி பைத்தியம் ஆகிடுவாங்க, பாதி அரமெண்டல் ஆகிடுவாங்க, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாதுங்க. அதாவது கொஞ்சம் ஒரு சார்ட் ஆஃப் ஒரு கன்ஃபியூஷன், ஒரு இனம் புரியாத குழப்பம், ஒரு இனம் புரியாத பயம் மைல்டாக இருக்கும் தான், இல்லைன்னு. இதே ரிஷபத்தில் கடகத்தில் குரு பகவான், அதாவது யார் ஜென்ம கேத்து இருக்காரு அப்படின்னா குருவில் கேத்து உட்கார்றாரு அப்படின்னா பெருசாக இம்பேக்டே இருக்காது. ஆனால்
இப்போ உச்சமான சந்திரனோட கேத்து இருக்காரு அப்படின்னா சில பல இம்பேக்ட்ஸ் இருக்கும். எப்படி அப்படின்னா அம்மானோட பெருச சப்போர்ட் அப்படின்றது இருக்காது. ஒரு சிலர் வந்து பாருங்க வாழ்க்கை ஃபுல்லும் அடிமையாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பாருங்க ரொம்ப கம்மி தான். அதே மாதிரி ஜென்மத்தில் கேத்து இருக்காரு அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னன்னா என்ன நடக்க போகுது அந்த இன்ட்யூஷன் எனக்கு இருக்கும். நல்லது நடக்க போதா கெட்டது நடக்க போதா இது நடக்க போகுது அப்படின்னு எனக்கு ஸ்ட்ராங்காக என் மனசு சொல்லும். எனக்கு தெரியும். அது பிரகாரம் நான் ஃபாலோ பண்ணாலே நான் நிறைய விஷயத்த நிறைய தப்பு நடக்காமல் பார்த்துக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். ஆக இந்த சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த புத்தாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான பயிற்சிகள் வருது. அந்த 3 விதமான பயிற்சிகளும் புத்தாண்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சனி பயிற்சி நடந்துடும். ஏன்னா மார்ச்லேயே நடந்துருது இல்லைங்களா? ஸோ இந்த 3 பயிற்சிகளும் என்னென்ன மாதிரி இம்பேக்டை இந்த புத்தாண்டில் ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்றத உங்களுக்கு தெளிவாகவே சொல்லியிருக்க. சிம்மம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, அவ்வளோதான். அதுக்கும் மேலே சிம்ம ராசி அன்பர்கள் நீங்கள் என்ன பரிகாரம் செஞ்சால் ஒரு உத்தமமான பலன் கிடைக்கும் அப்படின்னா பொதுவாகவே வந்து பாருங்கள் இந்த அஷ்டமத்து சனிக்குனே உலகத்திலே இருக்க ஒரே ஒரு பரிகார ஸ்தலம் எது அப்படின்னா அறந்தாங்கி பக்கத்தில் எட்டியத்தளி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அந்த எட்டியத்தளியில் இருக்க அகஸ்தீஸ்வரர் வழிபாடு பண்ணுறது அப்படின்றது வந்து பாருங்க இந்த அஷ்டமத்து சனியினோட பிடியிலிருந்து முழுசும் நம்மளை மீள்றதுக்கு அந்த வந்து பார்த்தீங்கன்னா அகஸ்தீஸ்வரர் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். இந்த அஷ்டம சனியாக இருக்குது, அவரோட பார்வை 2, அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்குது. நம்மளுக்கு எக்கனாமிக்கலி கொஞ்சம் ப்ராப்ளம் வரலாம், ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரலாம். அது 5ஆம் பாவத்தில் பார்வை இருக்குது. ஆனால் 5ஆம் பாவத்தில் குருனோட பார்வையாக இருக்குது. ஸோ அதை பற்றி பெருசாக யோசிக்க வேணாம். 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் பார்வை இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் தொழிலில் சம் சார்ட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ், ஒரு இனம் புரியாத குழப்பம், ஒரு இனம் புரியாத ப்ராப்ளம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு எக்கனாமிக்கலி நம்மளுக்கு ஏதாவது வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ் வரா மாதிரி, பிரச்சனைகள் வரா மாதிரி, நம்ம வந்து ஒரு பெரிய கன்சர்ன் வச்சு நடத்துகிறோம் சிம்மராசி அன்பர்கள்னா நம்மக்கிட்ட வேலை செய்கிற பர்சன்ஸ்னால நம்மளுக்கு ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு சார்ட் ஆஃப் கன்ஃபியூஷன், தொழிலில் முடக்கம் அதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு சின்ன லெவலில். அந்த சின்ன லெவலில் ஏற்படுறது கூட வந்து பார்த்தீங்கன்னா 5 விஷயம் நான் சொன்ன முதல்ல அந்த 5 விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கிறீங்க அப்படின்னா சிம்மம் இந்த புத்தாண்டு நம்ம வந்து பெருசாக ரொம்ப கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. ஆனால் சூப்பர் டூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா சேலஞ்சஸ் நிறைஞ்ச புத்தாண்டாக இருக்கும். கவனமாக இருக்கிறீங்க அப்படின்னா சிம்மம் நல்லாவே இருக்கும். கவலையே பட வேண்டியதில்லை. வாழ்த்துக்கள்.